அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3லேருந்து முக்கியமாக ஒரு 40 நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் என்ன பாருங்க, விருந்தே புதுமை என்று கூறும் நூல் எது? விருந்தே புதுமை என்று கூறும் நூல் எது? இதற்கான விடை ஆப்ஷன் டி, தொல்காப்பியம். இரண்டாவது வினா, எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்பட்டவர் யார்? எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கி ராஜநாராயணன். மூன்றாவது வினா, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். நாலாவது வினா, கலிங்கத்து பரணியை பாடியவர் யார்? கலிங்கத்து பரணியை பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். ஐந்தாவது வினா, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துவம் அன்றி விளைவனை யாவையே என கூறும் நூல் இது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கம்பராமாயணம். ஆறாவது வினா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என கூறும் நூல் இது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கலிங்கத்து பரணி. ஏழாவது வினா, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவைதாயினும் என்று பாடியவர் யார்? உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவைதாயினும் என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. எட்டாவது வினா, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் எது? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, நற்றிணை. ஒன்பதாவது வினா, கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைகதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சரியான விடை ஆப்ஷன் பி, கரிசல் இலக்கியம். பத்தாவது வினா, கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார்? கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கி ராஜநாராயணன். 11வது வினா, கோபல கிராமம் என்னும் புதினத்தை எழுதியவர் யார்? கோபல கிராமம் என்னும் புதினத்தை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கி ராஜநாராயணன். 12வது வினா, கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தவன் யார்? கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தவன் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, தலைவன். 13வது வினா, விதைத்த நெல்லை அரித்து வந்து சமைத்து விருந்து படைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, இளையான்குடி மாறநாயனார். 14வது வினா, குழல் மீன் கறியை விருந்து வைத்தவர்கள் யார்? குழல் மீன் கறியை விருந்து வைத்தவர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, நெய்தல் நிறுத்தவர். 15வது வினா, பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்று விருந்தினர் குறித்து கவிதை பாடிய கவிஞர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கவிஞர் அம்சப்பிரியா. 16வது வினா, இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட கீரா நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, கோபாலபுரத்து மக்கள். 17வது வினா, மலையப்படுகலாம் டேஷ் நூல்களுள் ஒன்று? மலையப்படுகலாம் டேஷ் நூல்களுள் ஒன்று? சரியான விடை ஆப்ஷன் பி, 10 பாட்டு நூல்களுள். 18வது வினா, கூர்ம புராணம் பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா, கூர்ம புராணம் பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, அதிவீரராம பாண்டியர். 19வது வினா, மலையப்படுகலாம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மலையப்படுகலாம் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை
ஆப்ஷன் ஏ பெருங்கௌசிகனார். 20வது வினா அதிவீரராக பாண்டியருக்கு வழங்கப்பட்ட பட்டப்பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சீவலமாறன். 21வது வினா பலர்புகு வாயில் அடைப்ப கடவுநீர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குறுந்தொகை. 22வது வினா மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடிய புலவர் யார்? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடிய புலவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஔவையார். 23வது வினா வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடும் நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா. 24வது வினா காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது? காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை காசி காண்டம். 25வது வினா காசி காண்டம் பாடியவர் யார்? காசி காண்டத்தை பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அதிராம பாண்டியர். 26வது வினா முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்? முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அதிவீரராம பாண்டியர். 27வது வினா வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் வேறு பெயர்? வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் வேறு பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நருந்தொகை. 28வது வினா மலையப்படுகலாம் டேஸ் அடிகளை கொண்டுள்ளது? மலையப்படுகலாம் டேஸ் அடிகளை கொண்டுள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 583 அடிகள். 29வது வினா மலையப்படுகலாம் என்ற நூலின் வேறு பெயர் என்ன? மலையப்படுகலாம் என்ற நூலின் வேறு பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கூத்தராற்றுப்படை. 30வது வினா மலையப்படுகலாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? மலையப்படுகலாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நன்னன். 31வது வினா கோபலபுரத்து மக்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? கோபலபுரத்து மக்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன். கோபலபுரத்து மக்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் கி ராஜநாராயணன். 32வது வினா எல்லாருக்கும் சிறப்பை தருவது எது? எல்லாருக்கும் சிறப்பை தருவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஒழுக்கம். எல்லாருக்கும் சிறப்பை தருவது ஒழுக்கம். 33வது வினா யார் அடையக்கூடாத பலிகளை அடைவர்? யார் அடையக்கூடாத பலிகளை அடைவர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஒழுக்கம் தவறுபவர். 34வது வினா முறை செய்யா என்பதன் பொருள் என்ன? முறை செய்யா என்பதன் பொருள் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆராய்தல். 35வது வினா அசையி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. அசையி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சொல்லிசை அல்லபடை. 36வது வினா பாக்கம் என்பது கீழ்கண்டவற்றுள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சிற்றூர். 37வது வினா அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல் எது? அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மூன்றும். அடுத்தது சொல்லும் பொருளும் அசையி அப்படின்னா இளைப்பாரி. அசையினா இளைப்பாரி. அடுத்தது கடும்பு அப்படின்னா சுற்றம். கடும்புனா சுற்றம். 3வது வினா ஆரினா அருமை. ஆரினா அருமை. அடுத்தது வைரியம் அப்படின்னா கூத்தர். வைரியம்னா கூத்தர். இரடி அப்படின்னா திணை. இரடினா திணை. அல்கி அப்படின்னா தங்கி. அல்கினா தங்கி. 7வது வினா நரலும்னா ஒலிக்கும். நரலும்னா ஒலிக்கும். 8வது வினா படுகர்னா பள்ளம். படுகர்னா பள்ளம். 9வது வினா வேவைனா வெந்தது. வேவைனா வெந்தது. 10வது வினா பொம்மல்னா சோறு. பொம்மல்னா சோறு. அடுத்தது இலக்கண குறிப்பு கெளியி பருவு குருவுக்கண் இதெல்லாம் சொல்லிசை அளபடை. 2வது வினா வருக வருகங்கிறது அடுக்கு தொடர். வருக வருகனா அடுக்கு தொடர்.
மூன்றாவது வினா, கேட்க வேண்டிய பாடல் என்பது கூட்டுநிலை பெயரெச்சம். கேட்க வேண்டிய பாடல்ங்கிறது கூட்டுநிலை பெயரெச்சம். நாலாவது வினா, மற்றொன்று என்பது இடைச்சொல் தொடர். மற்றொன்றுனா இடைச்சொல் தொடர். சால சிறந்ததுனா உரிச்சொல் தொடர். சால சிறந்ததுங்கிறது உரிச்சொல் தொடர். ஆறாவது வினா, பாடி மகிழ்ந்தனர் என்பது வினைச்சு தொடர். பாடி மகிழ்ந்தனர் என்பது வினையச்சு தொடர். ஏழாவது வினா, பாடினால் கண்ணகி என்பது வினைமுற்று தொடர். பாடினால் கண்ணகி என்பது வினைமுற்று தொடர். எட்டாவது வினா, நண்பா எழுது என்பது விழித்தொடர். நண்பா எழுது என்பது விழித்தொடர். இனியன் கவிஞர் என்பது எழுவாய் தொடர். இனியன் கவிஞங்கிறது எழுவாய் தொடர். காற்று வீசியது என்பது தொகாநிலை தொடர். காற்று வீசியதுங்கிறது தொகாநிலை தொடர். 11வது வினா, குயில் கூவியது என்பது தொகாநிலை தொடர். குயில் கூவியது என்பது தொகாநிலை தொடர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்வி இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பது செவ்வி இலக்கியம். எப்பிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம். எப்பிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம். டெவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம். அடுத்தது ஆன்சியன் லிட்ரேச்சருங்கிறது பண்டைய இலக்கியம். ஆன்சியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர் என்பது வட்டார இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம். ஃபோல்க் லிட்ரேச்சருங்கிறது நாட்டுப்புற இலக்கியம். ஃபோல்க் லிட்ரேச்சருங்கிறது நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சருங்கிறது நவீன இலக்கியம். நண்பர்களே, இனி நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3லேருந்து முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.